வெல்கம் டு ஸ்வேதாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை பூரணம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 1 கப்பு வேர்க்கடலை, 1 கப்பு வெல்லம். 1 கப் வேர்க்கடலைக்கு 1 கப்பு வெல்லம் கண்டிப்பாக சேர்க்கணுங்க. அப்போ தான் மேல் மாவோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும், தித்திப்பு நல்லா தெரியும் நமக்கு. வாங்க இப்போ வேர்க்கடலையை நம்ம வறுத்துடலாம். கேஸில் ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். வேர்க்கடலையை அதில் போட்டு நம்ம இப்போ வறுத்து எடுத்துடலாம். நம்ம இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிட்ட இருந்து நம்ம வறுத்தா தான் ஒரே சீராக வறுபடுங்க. வேர்க்கடலை கொஞ்சம் கருகிடுச்சுன்னா கூட நமக்கு டேஸ்ட்டு மாறிடும். அதனால் நம்ம பார்த்து வறுத்து எடுத்துக்கணும். பிகினர்ஸ் வறுக்க தெரியலன்னா நம்ம வறுத்த வேர்க்கடலை கூட ஸ்டோரில் விற்குது, நம்ம அதை வாங்கி கூட நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். வேர்க்கடலையை வறுத்து இப்போ நம்ம தோல் எடுத்து நம்ம வச்சுட்டோங்க. இப்போ இது நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கிறது தான் நமக்கு பக்குவமே. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் வேர்க்கடலையை மட்டும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம பல்ஸ் மோடில் வச்சு விட்டு விட்டு அரைக்கணுங்க. ஒரே அடியாக போட்டோன்னா வேர்க்கடலையில் இருக்கிற எண்ணெய் பிரிஞ்சு வேர்க்கடலை சுற்றிக்கும், மிக்சியில் அரைப்படாது. இந்த மாதிரி 1 2 பொடிச்சு எடுத்து அந்த பவுலில் கொட்டிடலாம். இப்போ நம்ம திருப்பி இதில் ஒரு ஹாஃப் வேர்க்கடலையை மட்டும் எடுத்துட்டு இப்போ அது கூட நம்ம வெல்லத்தை சேர்த்து அதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கணும். வெல்லத்தை நல்லா தூள் பண்ணி எடுத்துக்கணுங்க, கட்டிலாம் இல்லாமல். நம்ம கத்தியில் கூட சீவி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு இதையுமே நம்ம பல்ஸ் மோடில் தான் விட்டு விட்டு அரைச்சி எடுக்கும்போது நமக்கு ஈவனாக இருக்கும். நடுவில் இந்த மாதிரி நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுட்டு கூட திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இது மாதிரி ஓரளவுக்கு நைஸாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. ஈவனாக இருக்குது பாருங்கள் பூரணம். இப்போ இது நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்த சிங்கிள் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் நம்ம அந்த கரண்டிலே லைட்டாக உடச்சி விட்டால் உடஞ்சிடுங்க. இப்போ நம்ம அடுத்த சிங்கிள் போட்டு எடுத்துடலாம். இதுக்கு நம்ம ஏலக்காய்லாம் சேர்க்க தேவையில்லைங்க. ஏலக்காய் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வேர்க்கடலையோட வாசனையும் வெல்லத்தோட வாசனையும் அது கொஞ்சம் அடிச்சிடும், ஸ்மெல் கம்மி பண்ணிடும். அதனால் நம்ம அது இல்லாமையே நம்ம அரைச்சோன்னா அந்த பூரணத்தோட முழு டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இது மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுறலாம். விநாயகருக்கு நம்ம இந்த பூரணத்திலிருந்து நம்ம கொழுக்கட்டை செஞ்சது போக பூரணம் இருந்ததுன்னா நம்ம இதில் சும்மா ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக கூட பிடிச்சி வைக்கலாம். வேர்க்கடலை பூரணம் ரெடிங்க. பார்த்து செஞ்சுட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.